வணக்கம். நிறுதி சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் ஸ்ரீராஜ் ஸ்ரீனிவாசன் என்பவருடைய இயக்கத்தில் வெளிவந்துள்ள பிராவின் கோடு ஷாப்பு என்கின்ற மலையாள திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்ப்போம். இது இப்பொழுதுதான் வெளியாகி உள்ளது. திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தவர்கள் யார் என்றால் பாசில் ஜோசப், சோபின் ஷாஹிர், செம்பன் வினோத் மற்றும் சாந்தினி போன்றவர்கள். திரைப்படத்தின் ஒரு கதையுடைய ஒரு சின்ன லைன் என்னவென்றால், ஒரு கள்ளுக்கடை கேரளாவில், அங்கு எல்லாரும் குடிச்சிட்டுலாம் இருக்கும் பொழுது ஒரு மரணம் நடக்கின்றது. அது தற்கொலையா அல்லது கொலையா என்பதுதான் திரைப்படத்தில் முக்கியமான கதை கரு. கதையை சற்று விரிவாக பார்ப்போம். இப்போ என்ன, நாங்க ஒரு கள்ளுக்கடையில ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாம் குடிச்சிட்டு பாட்டெல்லாம் பாடி ஜாலியா இருக்கிறாங்க. ஆனால் சிலர் மட்டும் கள்ளுக்கடை மூட வேண்டிய டைம் வந்த பிறகு மூடிவிட்டு உள்ளே அமர்ந்து குடித்து கொண்டு சீட்டு விளையாடி கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது பார்த்தால் அந்த கடையினுடைய உரிமையாளர் கவனிக்கல. திடீர்னு பார்த்தா அந்த கடையோட உரிமையாளர் பக்கத்துல ஒரு ரூம்ல தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். என்ன பண்ணுதுன்னு தெரியவில்லை எல்லாருக்கும். ஸோ அதனால போலீஸை கூப்பிடுகின்றனர். பாசில் ஜோசப் அங்க இருக்கின்ற எஸ்ஐ அவர் வருகின்றார். கள்ளுக்கடையில் அப்போது ஒரு 7-8 பேர் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தோம் என்றால் அவருடைய எல்லாருடைய பேக்ரவுண்டும் கொஞ்சம் ஷேடியா தான் இருக்கின்றது. ஸோ அதனால் எல்லோருமே சந்தேகப்பட வேண்டியிருக்கின்றது. முதலில் இது தற்கொலையா அல்லது கொலையா என்பது தீர்மானிக்க வேண்டியிருக்கின்றது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஹியூமர் இந்த படத்தில் நிறைய இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாசில் ஜோசப் என்ன பண்றாருன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் பண்ணது போல அந்த தடயங்களை கீழே உட்காந்து பார்க்கறது, தரையா உட்கார்ந்து பார்ப்பது, அதெல்லாம் பார்த்து ஆனால் கரெக்டாக தான் சொல்றாரு. தற்கொலை அல்ல, இது கொலை என்று சொல்கின்றார். சரி, கொலை என்றால் அதை ப்ரூவ் பண்ணணும், அதை யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இது இப்படி இருக்கின்றது. இந்த கடையில் வேலை செய்து வருபவர் தான் சோபின் ஷாஹிர். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் கொஞ்சம் கால் கொஞ்சம் இதுவாக இருக்கின்றது. அவர் அவரும் அப்போ அந்த இடத்துல உள்ளே இருந்திருக்கின்றார். ஸோ அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட்ல அவரும் இருக்கின்றார். செம்மன் வினோத், சோபின் ஷாஹிர் மற்றும் சிலர். இப்பொழுது பாசில் ஜோசப் அவர்கள் அந்த மர்மத்தை கண்டுபிடிப்பதில் அவருக்கே உள்ள சரியான திறமையை வைத்துக் கொண்டு கொஞ்சம் ட்ரை பண்றாரு. இப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்க சோபின் ஷாஹிருடைய மனைவி தான் சாந்தினி அவர்கள். அந்த ஊர்ல தான் இருப்பாங்க. அவர் மாதிரி இவருக்கு ஒரு சந்தேகம் சோபின் ஷாஹிருக்கு. ஆனால் அவர்கள் அழகாக தான் இருப்பாங்கன்னு பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைகளும் அப்படி பேசுவாங்க. அதுல இருக்க சோபின் ஷாஹிருக்கு கொஞ்சம் சந்தேகமா கொண்டு இருக்கும், சண்டைலாம் போடுவாரு. இப்படி இருக்கும்பொழுது கொலையாளியை கண்டுபிடிக்கிறாரா இல்லை என்பதுதான் திரைப்படத்தின் மீத கதை. கதையை சற்று விரிவாக பார்ப்போம். விரிவாக பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல இவர் நிறைய நவீன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, நவீன மெத்தட்ஸ் ஒன்றும் இல்லைங்க. கால் சைஸ் பார்க்குறாரு, கால் 12 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்னா 6 அடி, எல்லாமே கரெக்டாக தான் சொல்றாரு. அது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர் சொல்கின்றார். இது போல கண்டுபிடிக்க இவர் ட்ரை பண்றாரு பாசில் ஜோசப். ஆனால் சில சமயங்கள் ரொம்ப அசிங்கமாக தோல்வியுற்று அவருடைய இன்ஸ்பெக்டர் கிட்ட மற்ற இவரெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கப்படுகின்றார். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இவர் அந்த பெண் இருக்காங்க இல்லைங்களா, சோபின் ஷாஹிரோட ஒய்ஃப் சொன்ன இல்லைங்களா, அவர்கிட்ட இவர் போய் பேசும்பொழுது இவரும் கொஞ்சம் இலகிய பேசுகின்றார். முதல் பாதி முழுவதுமாக இவரோன்னு நம்ம எல்லாரையுமே சேர்த்து, சோபின் ஷாஹிர் மட்டும் ஈவன் நம்ம பாசில் ஜோசப்பையும் சேர்த்து சந்தேகப்படும்படியாக சுத்தி கொண்டிருக்கின்றது. நிறைய அது டார்க் ஹியூமர் சிரிப்புகள் இருக்கின்றன. அதே போல சில கோமாளித்தனமான விஷயங்களும் நடக்கின்றன. இரண்டாவது பாதியிலும் இது தொடர்கின்றது. ஆனால் சிறிது மெதுவாக செல்கின்றது. கொஞ்சம் அந்த இறக்கப்படுவார் சொன்னாங்களா, அந்த மாதிரி காட்சிகள்லாம் வரும்போது கொஞ்சம் மெதுவாக செல்கின்றது. எப்படி கொலை செய்திருப்பார்கள் என்ற அந்த விஷயம் நமக்கே புரியாம கடைசி வரைக்கும் மர்மமாக கொண்டு போயிருக்கின்றது. அது ரொம்ப நன்றாக இருக்கின்றது. என்னவென்றால் இந்த டார்க் ஹியூமர் எனப்படுவது அந்த காமெடி காட்சிகள் பாசில் ஜோசப் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் மாதிரி அதை இரண்டாவது பாதியில் வருகின்றது. இருந்தாலும் அது எனக்கு அவ்வளவாக சரியாக தோன்றவில்லை. முதல் பாதியை முடித்துவிட்டு அவருடைய துப்பறியும் திறமைகளை, அது இன்ஸ்பெக்டர் என்கின்ற திறமைகளை இரண்டாவது பாதி வைத்துக் கொண்டிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. திரைக்கதை என்று பார்த்தால் முதல் பாதி ஒரு எல்லாருமே இருக்கிறாங்க, பக்கத்துக்கு போனவர் திடீர்னு இறந்துட்டாரு, தற்கொலையா கொலையா. ஸோ இது நம்ம விறுவிறுப்பாக ஆரம்பிக்கின்றது. இவர் வந்தவரும் நிறைய விஷயங்கள்லாம் செய்யறாரு பாசில் ஜோசப். முதல் பாதி ரொம்ப அருமையாக செல்கின்றது. ஏன்னா சிலருடைய பேக்ரவுண்ட் என்னென்ன அவங்களோட பின்புலம் பார்க்க வேண்டியிருக்கின்றது அல்லவா, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த கடையை பற்றிய ஒரு ஹிஸ்டரி இருக்கின்றது, அதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுல பாசில் ஜோசப் முழுவதுமாக போகின்றார். ஸோ முதல் பாதி எப்பொழுதும் போல் விறுவிறுப்பாக செல்கின்றது. இசை அந்த கடையிலேயே முதல்ல ஆரம்பித்து ஒரு பாட்டு பாடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் இந்த நாட்டுப்புற பாடல் மாதிரி நன்றாக இருக்கின்றது. வேறொரு பாடலும் வருகின்றது. சுமார் எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக தான் இருக்கின்றது. இதுல முக்கியமாக நான் சொல்வது என்னவென்றால் சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா நிறைய காட்சிகள் இருட்டில் தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வயல்வெளிகள்,
அந்த மாதிரி இடங்கள் தான் இல்லைங்களா. அங்க வந்து அந்த மர்மமான விஷயங்களை காண்பிக்கும் பொழுது சினிமாட்டோகிராஃபி என்பது ரொம்ப நன்றாக இருக்கின்றது. ஒரு சேசிங் ஒன்று இருக்கின்றது. சோபின் ஷோஹர் அவர் வந்து கொள்வதற்காக ஒரு ஸ்கூல் பஸ் ஒன்று துரத்தும் அந்த காட்சியை வந்து நன்றாக எடுத்திருக்கின்றனர். அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபி மிக அருமையாக உள்ளது. கடைசியாக டைரக்ஷன் வருவோம். இந்த டைரக்டருக்கு இதுதான் முதல் திரைப்படம். இந்த மைய கரு என்பது மிகவும் நன்றாக உள்ளது. நன்றாக இன்னும் எடுத்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன் என்றால், அந்த பிளாக் ஹியூமர் காட்சிகள், இரண்டாவது பகுதியில் வர காட்சிகளை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொண்டு போயிருக்கலாம், இல்லை என்றால் கொஞ்சம் குறைத்திருக்கலாம். ஏனென்றால் நம்ம எட்ஜ் ஆஃப் த சீட்ல அடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த காமெடி காட்சிகள் வரும்பொழுது நமக்கு அந்த த்ரில்லருடைய அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைந்து விடுகின்றது. இரண்டாவதாக அந்த கொலைக்கான காரணத்தோட ஒரு இண்டிகேஷன், ஒரு சின்ன ஒரு குறியீடு வந்து முதல் பாதையில் கொடுத்திருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்கள் பணமும் நேரமும் இது உபயோகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சற்று நீர்த்து போன காரணத்தினால் ஃபுல் ரெக்கமெண்ட் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல த்ரில்லர் படம், காமெடி இருக்குதுல, நல்ல நடிப்பு, இது போன்ற ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும், ஒரு பொழுதுபோக்கான திரைப்படத்தை பார்க்க வேண்டும் நினைத்தால் நீங்கள் தாராளமாக திரைப்படத்தை பார்க்கலாம். இந்த திரைப்படத்தை பற்றிய என்னுடைய தாழ்மையான எண்ணம் இதுவே. உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள், இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள், ஈரத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்.